வணக்கம். ஜோதிட சேலம் உமாராணி. இன்றைய பதிவு, இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, கும்ப ராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலனை பார்க்கலாங்க. இந்த செப்டம்பர் மாதம் கும்ப ராசிக்கு என்ன மாதிரி பலாபலன் கொடுக்கும், என்ன மாதிரி கோச்சாரத்தில் கிரக நிலைகள் இருக்கு, இந்த மாத கிரகங்கள் பயிற்சி எல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கும்ப ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி பலாபலன் கொடுக்கக்கூடிய அமைப்புல கோச்சார நிலைகள்லாம் இருக்கு அப்படின்னு விரிவா பார்க்கலாங்க. இப்போ கோச்சார நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, சூரியன், புதன், கன்னியில் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இது கோச்சார கிரக நிலை ஆக்குங்க. இந்த மாதம் மாத கிரகங்கள் பயிற்சி எல்லாம் இருக்குங்க. அது எப்போ அப்படின்னு விரிவா பார்க்கலாங்க. இந்த செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி பாருங்க, சுக்கிர பகவான் கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு. செப்டம்பர் 7ஆம் தேதி புதன் பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு. சூரிய பகவான் அப்படின்னு எடுக்கும்போது 17ஆம் தேதி செப்டம்பர் 17ஆம் தேதி தன் வீட்டில இருந்து சிம்ம ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு. செப்டம்பர் 18ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடக ராசிக்கு, அதாவது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு. அடுத்தது புதன் பகவான் இந்த மாதத்திலே அடுத்தது செப்டம்பர் 26ஆம் தேதி கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கு பயிற்சி அடைகிறார்கள். இந்த மாத கிரகங்கள் இந்த தேதியில தாங்க பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு. இந்த கிரக அமைப்பெல்லாம் எந்த மாதிரி சாதகமாக பாதகமாக அமைப்பெல்லாம் இருக்கா அப்படின்னு விரிவா பார்க்கலாங்க. இந்த மாதம் பாருங்க, கும்பராசி நேர்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய அமைப்பாகவே கோச்சார நிலைகள்லாம் இருக்காங்க. உங்களுடைய ராசிக்கு ராஜ யோகாதிபதிகள், நட்பு கிரகங்கள், உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாம் பலம் பெற்று இருக்கிறதுனால அந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லது தரக்கூடிய சூழ்நிலையில கோச்சார நிலைகள்லாம் அதிகமா இருக்குங்க. அது எந்த கிரகங்கள் எந்த மாதிரி நல்ல பலன்லாம் தரும் அப்படின்னு விரிவா பார்க்கலாங்க. கும்ப ராசிக்கு பாருங்க, உங்களுக்கு 7.5 சனியில பாத சனி நடந்துட்டு இருக்கு. அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி சஞ்சரிக்கக்கூடிய அமைப்புல பாத சனியாக நடந்துட்டு இருக்க அமைப்பு. அந்த சனி பகவான் இப்ப வக்ரகதியும் அடைந்திருக்கார். அந்த சனி பகவான் தான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இப்ப வக்ரகதியும் இருக்கக்கூடிய அமைப்பு. இப்போ அந்த வக்ரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவானை உச்ச குரு பகவான் பார்க்கக்கூடிய அமைப்பு. குரு பகவான் அப்படின்னு எடுக்கும்போது உங்களுடைய ராசிக்கு பாருங்க, 2ஆம் இடத்துக்கு அதிபதி, 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு அதிபதி. அவர் போய் 6ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் அவர் மறைந்திருந்த குரு பகவான் நிறைந்த தனலாபத்தை தரக்கூடிய அமைப்புல தான் இருக்காரு. ஏன்னா அந்த இடத்துல மறைந்திருந்தாலும் அது ஒரு உச்ச ஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அப்படிங்கறதுனால அந்த ஸ்தானம் அவருக்கு மறைவு இல்லைங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு மறைந்தாலும் அவர் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால அது மறைவு இல்லை, பலம் பெற்றுதான் இருக்காரு. பலம் பெற்று உங்களுடைய ராசிக்கு பாருங்க, 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும்போது அந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு கூடுதலான நன்மைகள் அதிகமா தந்துகிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா உங்களுடைய ராசியை இருபுறமும், அதாவது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு சுபகத்திரி யோகத்துல பலமாக இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கு. அடுத்தது உங்களுடைய ராசி நாதனையும் பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால எதா இருந்தாலும் துணிச்சலா ஆற்றலாக நீங்க செயல்படக்கூடிய தன்மை அதிகமா இருக்கக்கூடிய அமைப்பு, குருவின் பார்வை அதிகமா இருக்கக்கூடிய அமைப்பு. சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி, அடுத்தது 8ஆம் அதிபதியாக சொல்லக்கூடியவர் யாரு அப்படின்னு எடுத்துக்கும் போது மெயினா பஞ்சமாதிபதியாக தான் புதன் பகவானை எடுத்துக்கணும். அந்த புதன் பகவான் பாருங்க, தன் 8ஆம் வீட்டுல போய் உச்ச ஆட்சி வீடாக சொல்லக்கூடிய கன்னியா ராசியில பலம் பெற்று இருக்காரு. அந்த 8ஆம் இடத்துக்கு அவர் போய் இருந்தாலும் அவர் அந்த இடத்துல பலமாக அமர்ந்திருக்காரு. அவரே உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதி அப்படிங்கிறனால 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்புல எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டத்தை இந்த மாதம் நீங்க அனுபவிக்கக்கூடிய அமைப்பு. நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு எதிர்பார்க்க முடியாத சூழ்நிலையில் அவங்களுக்கு உங்க பண உதவி கிடைக்கிறது, வசதி வாய்ப்பு வர்றது, திடீர் அதிர்ஷ்டம் மூலியமா முன்னேறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு. அந்த புதன் பகவான் பாருங்க, திடீர் அதிர்ஷ்ட ஸ்தானமாக 8ஆம் இடத்துல அமர்ந்து
உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு, முன்னோர்கள் சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு, முன்னோர்களுடைய உங்களுடைய தாத்தா அல்லது அவங்களுடைய அப்பா இந்த மாதிரி வழி வழியாக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வராமல் ஏதாவது கேஸில் இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, அது இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக கிடைக்குமா தெரியலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக அது அமையக்கூடிய அமைப்பு, உங்கள் கைக்கு அந்த பணம் வந்து சேரக்கூடிய அமைப்பு. ஏன்னா 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், அந்த ஸ்தான அதிபதி தன் வீட்டில் பலம் பெற, அதாவது 5ஆம் இடத்துல பலம் பெறக்கூடிய அமைப்பு. அடுத்தது 9ஆம் இடத்து அதிபதியான பாக்யாதிபதி வந்து தன் ஸ்தானத்திலே பலம் பெறக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே சாதகமாக இருக்கிறதுனால கேஸு வழக்கு வம்பு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனை, சொத்து உங்களுக்கு இருக்குது, பங்காளிகள் மூலயமா பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதமெல்லாம் அது கொஞ்சம் உங்கள் கண்ட்ரோலில் உங்களுக்கு சாதகமாக அதெல்லாம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் கோச்சார நிலைகள்லாம் கும்ப ராசி நேர்களுக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க, கும்ப ராசி நேர்கள் எல்லாம் சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. என்ன காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா 10ஆம் இடத்து அதிபதியாக சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்து இப்போ 5ஆம் இடத்துல இருக்காரு. இந்த மாதம் பாருங்க, அந்த செவ்வாய் பகவான் 18ஆம் தேதிக்கு பிறகு அவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் உச்ச குருவோடு இணையக்கூடிய அமைப்பு. இப்போ குரு 6ஆம் இடத்துல இருந்தாலும் பலம் பெற்று இருக்காரு. அந்த குரு யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா 2-11ஆம் அதிபதி, 2ஆம் இடம் தனஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம், தனத்துக்கு காரகரே குரு பகவான், அவர் பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு. இப்போ 10ஆம் இடத்து அதிபதி ஆன அந்த செவ்வாயோட குரு மங்கள யோகத்தில் அமையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. வெளி ஊர், வெளி மாநிலம், வெளிநாட்டில் நீங்கள் வேலை செஞ்சு, அதாவது சொந்த தொழில் ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி ஜவுளித்துறை இந்த மாதிரி வெளிநாடு, வெளி ஊர், வெளி மாநிலத்தில் நீங்கள் வந்து எடுத்து வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்கன்னா அங்கெல்லாம் பணம் வந்து நல்ல லாபமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா குருவும் 10ஆம் இடத்து அதிபதியும் நீர் ராசியில பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வெளிநாடுல இது வேலை செய்றீங்க, வெளிநாட்டில் மூலயமா ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் செய்றீங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் வந்து முழுமையாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கிரக நிலைகள்லாம் காட்டுதுங்க. அடுத்தது வந்து அரசாங்க உத்தியோகம், அரசாங்க வந்து வேலை கிடைக்குமா, அரசாங்கத்தில் எதை நான் இந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா, இந்த மாதிரி அரசு சார்ந்த விஷயத்துக்கு வந்து நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது இனிமேல் தான் முயற்சி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதம் அதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால முயற்சி அதிகமாக எடுங்க. உங்களுக்கான சாதகமான மாதமாக கோச்சார நிலையம் காட்டுதாங்க. ஏன்னா உங்களுக்கு பாருங்க, ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜ கிரகங்கள் வந்து குரு பகவான் வந்து செவ்வாய் பகவான் இவங்கெல்லாம் சனி பகவான் இவங்கெல்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கிரகணெல்லாம் காட்டுதுங்க. அந்த குரு பகவான் பாருங்க உங்களுடைய ராசிக்கு வந்து 2, 6, 10ஆம் இடத்தோட தொடர்புல இருக்கக்கூடிய கிரக நிலைகள்லாம் இருக்கிறதுனால வந்து அதாவது அரசு சார்ந்த விஷயத்துக்கெல்லாம் சாதகமா இருக்கக்கூடிய குரு பகவான் செவ்வாயோட சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்துல இருந்து உத்தியோகஸ்தானத்திலிருந்து பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இந்த அரசு சார்ந்த விஷயத்திலும் நீங்க முயற்சி எடுங்க. ஏன்னா சூரிய பகவானும் பாருங்க அரசு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜா கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் உங்களுடைய ராசியிலேயே பார்த்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. 7ஆம் இடத்தில் தன் வீட்டிலேயே ஆட்சி பெற்று பலமாக இருந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இது எல்லாமே கோச்சாரத்துல வந்து அரசு சார்ந்த விஷயத்துக்கு எல்லாம் சாதகமா கோச்சார நிலையில இருக்கிறதுனால கும்ப ராசி நேர்களுக்கு இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அரசு சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலும் சரிங்க, வேலை விஷயம், பதவி உயர்வு, இதுக்கு ஏதாவது நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், இடமாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், அரசு சம்பந்தம் அரசு கவர்மெண்ட் ஒருத்தரை நான் பார்க்க போறேன், வந்து அவங்க எனக்கு சாதகமா எனக்கு செஞ்சு கொடுப்பாங்களா, நான் இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், அரசு சார்ந்த விஷயத்த நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், இந்த மாதிரி எதா இருந்தாலும் சரிங்க இந்த மாதம் முயற்சி பண்ணுங்க. இந்த மாதம் கைக்கூடி வரக்கூடிய அமைப்பு சாதகமாக கும்ப ராசி நேர்களுக்கெல்லாம் இருக்குங்க. ராஜா கிரகங்கள் அரசு சார்ந்த கிரகங்கள் எல்லாமே கோச்சார நிலைகள் சாதகமா இருக்கிறதுனாலதான் நான் சொல்றேன். சரிங்களா, அடுத்தது திருமணம் வயது இருக்கிறவங்க அப்படின்னு எடுத்துக்கும் போது 7ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல பலம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கிறார். அடுத்தது குரு பகவான் உங்க குடும்ப ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் சாதகமா இருக்கிறதுனால திருமணம் கைகூடி வரக்கூடிய வாய்ப்பும் அதிகமா இருக்குங்க.
பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது அவங்களுக்கு காரகரான செவ்வாய் பகவான் குருவோடு இணையறாரு, குருமங்கள யோகத்துல இணையறாரு அப்படின்னா இருக்கும்போது பெண்களுக்கும் திருமணம் அமையக்கூடிய யோகம் எல்லாம் கிரக நிலைகள்லாம் காட்டக்கூடிய அமைப்புங்க. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல பாருங்க, உங்களுக்கு சாதகமாக தசாபுக்தி 2ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துக்கு லக்னத்துக்கு சாதகமாக தசாபுக்தி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா கோச்சார நிலைகளும் சாதகமா இருக்கறனால திருமணம் வைபோகம் அமையக்கூடிய வாய்ப்பு கும்ப ராசி நேர்களுக்கெல்லாம் அதிகமா இருக்கக்கூடிய அமைப்பு. இல்லத்தரசிக்கு அப்படின்னு எடுக்கும்போது 2ஆம் இடத்து அதிபதி பலம் பெற்று இருக்காரு, 7ஆம் இடத்து அதிபதியும் பலம் பெற்று இருக்காரு. இந்த எல்லாம் நல்ல அமைப்புல இருக்கிறதுனால கலஸ்தர காரகர்களான சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் நல்ல அமைப்பு இருக்கிறதுனால கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாவே இருக்கும். சிறு சிறு பிரச்சனைகள் கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி ஒற்றுமையா அனுசரணையா இருக்கக்கூடிய அமைப்பு. பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு. ஒரு 5-10 மிச்சம் பிடிக்கக்கூடிய அமைப்புல புத்திசாலித்தனமா குடும்பத்தை கொண்டு போகக்கூடிய அமைப்புல எல்லாம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த சாதகமா இருக்குங்க. படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அப்படின்னு கும்பராசிக்குன்னு எடுத்துக்கும் போது புதன் பகவான் உயர்கல்வி ஸ்தானமான 9ஆம் இடம் பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் நல்ல அமைப்பை சாதகமா இருக்கக்கூடிய அமைப்பாகவே கிரக நிலைகள்லாம் காட்டக்கூடிய அமைப்புங்க. கும்பராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் நன்மையும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நினைத்தது கைகூடி வரக்கூடிய சூழ்நிலையும் அதிகமா காட்டக்கூடிய கிரக நிலைகள்லாம் இருக்குங்க. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல திசாபுத்தி ஒத்துழைப்பு சாதகமா இருக்கும்போது இன்னும் கூடுதலான நன்மைகளும் யோகங்களும் கும்ப ராசி நேர்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. நன்றி, வணக்கம்.